தென் இந்தியாவில் ராட்சசர்கள் மக்கள் மீது கொடூரமாக தாக்கிய போது மன்னர் சிபி சக்கரவர்த்தி அவர்களை அடக்க படையுடன் புறப்பட்டார். படைகள் செல்லும் வழியில் ஒரு வெள்ளை பன்றி தோன்றி தடையாகியது. அதை பிடிக்க முடியாமல் அரசன் தானே பன்றியை தேடி சென்றார். அரசன் அதை தேடி மலையை சுற்றி வந்தபோது ஒரு குகையில் மார்க்கண்டேய முனிவர் தவம் செய்கிறதைக் கண்டார். அவரிடம் பன்றியை பற்றி கூறிய அரசனுக்கு முனிவர் நாராயணன் வராக உருவத்தில் காட்சி கொடுத்ததாக விளக்கினார். புற்றில் பாலால் அபிஷேகம் செய்யுமாறு முனிவர் கூற அரசன் அதை பின்பற்றி அபிஷேகம் செய்தார். நாராயணன் தோன்றி அனைவருக்கும் அருள் வழங்கினார். அரசனின் மனம் திருப்தி அடையாததால் மார்க்கண்டேயர் அந்த இடத்தில் கோயில் கட்டுமாறு கூறினார். அரசன் 3700 குடும்பங்களை அழைத்து சேவைக்காக ஏற்பாடு செய்தார். கோவிலும் கட்டினார். நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்குறவர் தான் திருமங்கை ஆழ்வாரால மங்களாசாசனம் செய்யப்பட்ட புண்டரிகாட்ச பெருமாள். அவர் இடது பக்கமும் வலது பக்கமும் வெள்ளை ட்ரெஸ் போட்டு இருக்கிறவர் தான் சந்திரனும் சூரியனும். அவங்களுக்கு கீழே கருடாழ்வாரும் ஆதிசேஷனும். அவங்களுக்கு கீழே அமர்ந்த கோலத்தில் இருக்கிறவங்க ஸ்ரீதேவியும் பூதேவியும். பிரம்மாத்மனம் பிரம்மவி பிரம்மாத்மா பிரம்மணா குதம் பிரம்மைத்வதேன கந்தவ்யம் பிரம்ம கர்ம சமாதினாம். ஓம் சாந்தி சாந்தி சாந்தி.